டப்பிங் ஆர்டிஸ்டா பேசி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா பயிற்சி எடுத்து நடிகனா மாறின மணிகண்டன் எனக்கு டப்பிங்க்கு வந்து பேசும்போது எனக்கு கஷ்டம் தெரியல. அண்ட் அவருக்கும் வந்து இப்படிதான் வேணும்னு ஒரு டப்பிங் டைரக்டர் சொல்லி கொடுக்கும்போது அவருக்கும் அந்த கஷ்டம் தெரியல. மேபி சாரி மணி ப்ரோ, நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அது மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். முதல்ல எல்லாம் தமிழ் டப்பிங் ஓகே சார் நல்லா இருக்கு சார் அப்படி கேட்கும்போது பெருமையா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக ஏன்னா தமிழ் டப்பிங்கிறாங்க, நம்ம அதை நம்ம படமாக தானே பண்றோம். ஸோ இந்த படத்தில் அந்த கேள்வி வரக்கூடாதான்னு முடிவு பண்ணோம். எல்லாரையும் கரெக்ட் பண்ற நானே ஒரு தப்பு பண்ணேன். இடத்துல எல்லாம் போய் படமே முடிச்சாச்சு, மிக்சிங் அவுட்டு போயிடுச்சு. சார் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன அப்படின்னு ப்ளே பண்ணிக்கலாம். ராணி கிட்டேருந்து தப்பிச்சு போகும்போது கீழே போகிறோம், இவர் படிக்கட்டில் ஏறி மேலே போயிடுவார். ராணி அப்படி பார்த்தோன்னே லூசு குதிரை அப்படின்ட்டு பேசியிருப்பேன். லூசுங்கிறது தமிழ் வார்த்தை இப்படி பேசி பேசி வட்டாரத்தில் கொண்டுவான் ஒரு எடு வா மாற்று அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு குதிரை நடிட்டு பண்ணோம். ஜெயராம் சார் பேசும்போது அங்கே கன்னடத்தில் இங்கே தமிழுக்கு சார் வந்துட்டார். ஃபஸ்ட்டு எனக்கு அமரு சார் உட்கார், அது வந்து ஒரு ஃபீல் கொடுக்கலான்னு அந்த வாழை எடுத்து அவனை சார் வாழை எடுத்து அவனை தமிழ் படமா மாதிரியே போனதுக்கு மிகப்பெரிய காரணம் நானும் சபரியும் சண்டை போட்டு வேலை செஞ்சோம். இல்லை இது நிப்பு பாப்பா அதன் இதா அப்படின்னு சொல்லுவேன். உங்களை பார்க்க நாங்கள் வரக்கூடாது, உங்களை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் பெர்மிஷன். பொண்ணு கூட இதாக இருக்கிறதுக்கு போவார், எங்க யார வந்த உடனே எங்க யார விட்டுருக்கானுங்க அப்படின்னு போட்டிருப்பா சார். அதெல்லாம் கிளாப்ஸ் பறந்துருக்கும். அங்க வசதியா இருக்காங்க, முசிறுக்கு போராடிட்டு உனக்கு உற்சாகம் கேட்குதா? கீர்த்தி சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் எப்பேற்பட்ட லெஜெண்ட் அப்படின்றது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேபி உங்களை பார்க்கும் போது டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ண தெரியாதுலாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசி வச்ச வாய்ஸ் பல இருக்கும். நீங்கள் நம்ம முக்கியமாக எதுக்கு நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காந்தாரா சாப்டர் 1ஓட தமிழ் டப்பிங் டைரக்டர் நீங்கள் தான். இது வாட் இஸ் மீன் பை டப்பிங் டைரக்டர்? சரி, ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு வந்து காந்தாரா அந்த பார்ட் வரும்போதும் சபரிநாதன் அண்ட் மீ மை கசன் கூட பிறக்காத தம்பி. ஸோ டப்பிங் டைரக்டர் அப்படிங்கிறது என்னென்னா, அதை வந்து ஃபீல்டுக்கு கொண்டு வந்ததே வந்து ஹேமமாலினி. ஓகே. அம்மா எப்படின்னா, அம்மா ஒரு பேசியாச்சு ஒரு 1000 படம். சில்க் ஸ்மிதாவுக்கும் பேசிச்சு, கமலா கமிஷனுக்கும் பேசி, அம்பிகாவுக்கும் பேசி, ரதிக்கும் பேசி, இன்னும் எந்தெந்த ஹீரோயின் பேர்லாம் எல்லா ஹீரோயினுக்கும் பேசினதுக்கப்புறம் ஒரு பீரியடில் போதும் கொஞ்சம் நான் கேப் விடுறேன் அப்படின்னு அம்மா சொன்ன டைமில் நிறைய டேரக்டர்ஸ் லைக் கேஎஸ் ரவிக்குமார் சார், பாக்யராஜ் சார், ராஜ்கிரண் அங்கிள், விஜயகாந்த் சார், இவங்களுடைய படங்களுக்கு டப்பிங் வந்து பார்த்துக்கணும், நீங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். டேரக்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, டப்பிங் அதுக்கப்புறம் வந்து டிலே ஆகுது இல்லையா? ஸோ இப்போ தான் நீங்கள் டப்பிங்கும் பேச மாட்டேன்றீங்க, உட்காந்து நீங்கள் டப்பிங் டைரக்ஷன் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வரப்பட்டாங்க. ஸோ டப்பிங் டைரக்டருடைய வேலை என்னென்னா, அது அப்படியே மொழிமாற்று படங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க வேலை என்னென்னா, வார்த்தைகள் அந்த வாய்க்கு ஒட்டுற மாதிரி பேசணும். ஓகே. அதுதான் வந்து டப்பிங் டைரக்டருடைய வேலை. அது இந்த படத்தில் வந்து சரியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் காந்தாரா சாப்டர் 1 வரும்போது சபரி வந்து பெங்களூரில் போய் டைலாக் எழுதுகிறான். ரிஷப் ஷெட்டி எல்லா லாங்குவேஜஸும் அங்கே தான் போய் எழுதுறாங்க. தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும். போகிறான் வாசா அப்படின்னா, நான் தான் ஷூட்டிங் இன் பெங்களூர் வாசா நீ போ அப்படி ஒன்றுமே இல்லை. சரி ஓகே நான் போயிடுறேன், உனக்கு எப்போ முடியும் அப்படின்னா, எனக்கு 2 நாளில் ஷூட் முடிஞ்சிடும் அப்படின்றது தான் நான் போயிருக்கேன். ஷூட் முடிஞ்சுட்டா கிளம்பி வரேன். இவன் 2 நாளில் வந்துடும்னு பார்த்தா 6 நாள் போயிட்டு இருக்கு. ஷூட் முடிஞ்சவொடனே கிளம்பி வந்துடலாம் அப்படின்னா, சரி ஓகே நான் ஷூட்டு வந்து எனக்கு 6 மணிக்கு மேலே போகாது. சரி ஓகே பெங்களூர் வந்துரு அப்படின்னா, நானும் ஐடியா இல்லாமல் ஓகே அப்படின்ட்டு லொக்கேஷன் அனுப்பிட்டுன்னு போயிட்டான். 6 மணிக்கு ஷூட்டு, அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு தான் ஷூட்டு. நைட்டு போய் உட்காந்து எழுதலாம் அப்படின்னா, பெங்களூர்லேருந்து 200 சில்லற கிலோமீட்டருக்கு, ஏய் நான் இதுக்கு மெட்ராஸ்க்கு பாதி நீ ஃபோன்லேயே ஏதாவது டவுட்டுனா கேளு, நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் அங்கே நல்ல மழை. தம்பி செமையாக கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறீங்க போல இருக்கு அப்படின்னா திட்டுவேன், வெறுப்பேற்றாது. ஏன்னா அது கன்னடம் ப்ளஸ் துளு சேர்ந்து இருக்கிற மொழி. ஸோ கன்னடத்துலேயே வந்து நார்மல் பேசிக் கன்னடம் இல்லை, 3rd செஞ்சுரியில் இருக்கிற கன்னடம். ஸோ அங்கே மொழிபெயர்த்து சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, மொழிபெயர்த்து சொல்கிறதுக்கு ஆளுங்க இருந்தாலும் அதை ஃப்ளோக்கு கொண்டு வரணும். ஸோ அதை அவன் யோசிக்கணும். யோசிச்சு 6 நாளில் வந்து ரிஷப் ஷெட்டி சார்கிட்ட வந்து கிளம்புற அன்னைக்கு வந்து 3 மணி நேரத்தில் ஃபுல் படத்துடைய டைலாக்கையும் பேசி காட்டுறான் அவன்.
என்னன்னா இது எல்லாமே அவர் செக் பண்ணி எனக்கு இந்த டைலாக் இது ஓகே, இது நீங்கள் லிப்புக்கு மாற்றிக்கங்க, இது மாற்றக்கூடாது அப்படின்னு அவர் ஓவராலாக படம் எப்படி அவுட்புட் வரும்னு ஆடியோவாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ முடிச்சுட்டு வரும்போது எனக்கு காமெடி பார்த்துக்கிறதுக்கும் இதுக்கும் இன்னொரு ரைட்டர் வச்சுக்காங்கன்னு ரிஷப் செட்டி சார் சொல்லும்போது, சார் டப்பிங் டேரக்டர்னு இதுக்கு ஒருத்தர் என் கூட இருப்பான் சார், இது இருக்கும் ஆனால் இதுவே வேற மாதிரி இருக்கும் சார், அதுதான் சார் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சபரிநாதன் ஆஸ் அ டப்பிங் டைரக்டராக காந்தாராக்குள்ளே மறுபடியும் கொண்டு வந்தவன் தான் கீர்த்திவாசன். ஓகே. ஸோ கீர்த்திவாசனுடைய வேலை அங்கே என்ன அப்படின்னா சபரி கொடுக்கறத வாய்க்கு வெட்டுற மாதிரி பேச வைக்கணும். ஸோ சபரியும் நானும் பண்ண அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வந்து நானும் லேண்ட் ஆகிட்டேன், அவனும் லேண்ட் ஆகிட்டான். படம் பார்த்து பேசும்போது ஆரம்பிக்கணும். ஒரு விஷயத்தில் வந்து நம்ம அடிச்சிடலாம். லைக் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா நடுவில் வந்து எடுத்து கொடுக்குறாங்க போகிறாங்க, இல்லை இந்த ஆர்டிஸ்ட் வேணாம் அந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு வரும். கம்பெனி ஸ்ட்ரைட்டாக வேறு ஒரு ஆர்டிஸ்ட் கேட்பாங்க. எத்தனை தடங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஒரு விஷயம் ஒன்று நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1லேருந்து 2லேருந்து 10 வரைக்கும் சேர்ந்து பண்ணது வேறு, ஐசேஜே சேர்ந்து பண்ணது வேறு. சவுத் இண்டியன் லாங்குவேஜில் நம்ம சவுத் இண்டியன் மூவி லாங்குவேஜில் செகண்டாக ஒரு பாட்டை தொடரும், கண்டினியூஸாக ஒன்று தொடரும். அதுவும் இது ப்ரீ சீக்வல் வேறு. ஸோ தொடரும் அப்படிங்கும்போது இந்த லிப்பில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆக வேணாம். அண்ட் எந்த ஒரு டப்பிங் படம் வந்தாலும் எந்த ஒரு டப்பிங் படம் ரிலீஸ் ஆனாலும் ஹீரோயின் எப்படி இது எப்படி அந்த லாங்குவேஜ் எப்படி இந்த லாங்குவேஜ் எப்படினாலும் தமிழ் டப்பிங் எப்படி அப்படின்னு முதல்லலாம் தமிழ் டப்பிங் ஓகே சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு கேட்கும்போது பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக ஏன்னா தமிழ் டப்பிங்கிறாங்க, நம்ம படமாக தானே பண்ணுறோம். ஸோ இந்த படத்தில் அந்த கேள்வி வரக்கூடாதான்னு முடிவு பண்ணோம். சத்தியமாக அந்த கலைத்தாயின் ஆசீர்வாதம் இருந்ததுனால இந்த படத்துக்கு அந்த வார்த்தை வரல. ஒன்று படம் டாப் இட், அதை நம்ம மொழியாவே பார்க்குற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எங்களோட வெற்றியாக நினைக்கிறேன். இல்லை அது பார்க்கும்போது பைலிங்குவலாக எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதுதான். அப்படி ஷூட் பண்ணலையா? இல்லை, கம்ப்ளீட்டாக தெலுங்கு, சரி கம்ப்ளீட்டாக கன்னடம் ப்ளஸ் துளு, கன்னடத்துடைய இன்டீரியர் லாங்குவேஜ். ஆனால் உங்களுக்கு பைலிங்காக படுற அளவுக்கு வந்துட்டோன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் எங்கள் 2 பேரோட சக்ஸஸ். நாங்கள் அந்த 30 நாள் நாங்கள் போராடினோட வெற்றி வந்து அதுதான். ஓகே. அது இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே தமிழ் டப்பில் நமக்கு இன்னும் கூடுதல் ஆர்வம் வந்தது காரணம் டப்பிங்கில் ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. மணிகண்டன் டப்பிங்கில் என்ன பண்ணுறாங்க? ஈவன் அவரோட வாய்ஸ் யூனிக்காக இருக்கும். முன்னாடி நிறைய படங்களுக்கு வந்து பேசியிருக்காரு. கோட் படத்தோட விஜயகாந்த் சாரோட வாய்ஸ் வந்து மணிகண்டன் தான் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். பட் இதில் ரொம்ப ஒரு சீரியஸான படம். இன்னும் நாங்கள் அவரை ஆக்டிங்லேயே அப்படி பார்க்கலைங்க. அதில் இப்பேற்பட்ட ஒரு படத்தில் எப்படி அவர் உள்ளே வந்தார்? அது என்ன கதை? ரிஷப் செட்டி சார் தான் காரணம். உண்மையில அதாவது இதில் வந்து கார்த்திக் விஜயராகவன் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பேசியிருப்பார். அவர் இறந்துட்டார் சமீபத்தில், இயர் பேக் தவறிட்டார். ஃபர்ஸ்ட் லுக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒரு வாய்ஸ் வச்சு எடுத்தோம். ஓரளவுக்கு அந்த வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் போயிட்டு வரும்போது ஓகே அது ஓகே, பட் ஆப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் செட்டி சார் எனக்கு மணிகண்டனை பிடிக்கும், மணிகண்டனை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ஒரு போச்சு. ஸோ டப்பிங் பேசணும் அப்படின்னா தெர் ஷுட் பி அ யூனியன் மெம்பர். மணிகண்டன் வாஸ் நாட் அன் யூனியன் மெம்பர், ஏன்னா அவர் ஆக்டிங்கில் பிஸியாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பேசி மணிகண்டன் வந்து டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகி படத்துக்கு வந்து என் கூட கண்டினியூஸ் 3 full days ஒர்க் வித் மீ. அந்த நடிகர் அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ நான் ஓகே சொல்கிற வரைக்கும் சபரியே ஓகே அப்படின்னு சொன்னாலும் தலை அப்படின்ட்டு ஓகே அப்படின்னதுக்கப்புறம் ஓகே சொல்லுவார். ஏன்னா மணிகண்டன் வேலை வாங்குறது ஏன் எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னா, மணிகண்டன் சின்ன வயசுலேயே, நான் சொல்கிறது உங்கள் ஏஜ் உங்களுக்கு கம்மி ஏஜில் இருக்கும்போதே டப்பிங் ஸ்டுடியோலலாம் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. ஓகே. டப்பிங் ஸ்டுடியோக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து ஃப்ரெண்ட்ஸ் டப்பிங் பண்ணுறது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் டைரக்டர். நான் சபரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவருடைய ஃப்ரெண்டுடைய அண்ணனா ரைட்டர்ஸ், தெலுங்குல பெரிய ரைட்டர்ஸ். ஸோ அவங்க டப்பிங் பண்ணும்போது கூட உட்காந்து வேடிக்கை பார்க்குறது. நான் எப்படி சின்ன வயசுலேருந்து படிப்பு வரலேருந்து ஸ்டுடியோவில் போய் உட்காந்து சவுண்ட் இன்ஜினியர் ஆனானோ அந்த மாதிரி மணிகண்டனுக்கு வந்து அப்படி டப்பிங் அப்படி இப்படி பேசி இந்த ஆளுக்கு பேசி பார்க்குறது, அந்த ஆளுக்கு பேசி, அதாவது டப்பிங் பேசி பயிற்சி எடுத்து நடிகனாக மாறினவர் தான் மணிகண்டன். ஓகே, அவருக்கு அது இது இருக்குது ஸ்கில். அதுதான் டப்பிங் ஆர்டிஸ்டாக பேசி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக பயிற்சி எடுத்து நடிகனாக மாறின மணிகண்டன் எனக்கு டப்பிங்க்கு வந்து பேசும்போது எனக்கு கஷ்டம் தெரியல. ஓகே. அண்ட் அவருக்கும் வந்து இப்படி தான் வேணும்னு ஒரு டப்பிங் டைரக்டர் சொல்லி கொடுக்கும்போது அவருக்கும் அந்த கஷ்டம் தெரியல. மேபி சாரி மணி ப்ரோ நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அது மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான். பிகாஸ் யூ வாஸ் இன் டயட். அன்னைக்கு ஒரு நாள் டயட் இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதம் 3 மாசமா டயட்டில் இருக்கான். சோறு கிடையாது, போட்டு ஒன்லி பிளாக் காஃபி, ப்ரோட்டீனுக்கு சம்திங்ஸு ஒன்றுமே கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது.
அப்படி அது வந்துருச்சு, மாட்டிக்கிட்டோம் 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு போனோம். பாவம் மனுஷன். எனக்கு பார்க்கும்போது தோணுன ஒரு விஷயம் வந்து, படம் வந்து ஒரு பீரியடிக் படம், அதோட டைம்லைன் வந்து ஒரு பீரியடிக் டைம்லைன். தமிழில் வரும்போது எல்லாருமே நார்மல் தமிழில் அதாவது நம்ம கலோக்கியல் தமிழ்னு சொல்ல முடியலனாலும் ஒரு நார்மல் தமிழ் இருக்கும்ல, அதில் பேசுகிற ஒரு ஃபீல், இங்கிலீஷ் கலக்காத ஒரு தமிழ், அது மாதிரி போனதுக்கான காரணம் என்ன? நீங்கள் சுத்த தமிழ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலக்கிய தமிழ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி படம் எடுக்கப்பட்டிருந்தால் நம்ம அந்த மாதிரி போயிருக்கலாம். கன்னடத்திலே அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் கன்னடமோ இல்லவோ பேசப்படலை. அந்த படம் காந்தாராவை பொறுத்த வரைக்கும் மெயினாக கான்சென்ட்ரேட் ஆனது வட்டார மொழி வழக்கு. அதுக்கப்புறம் அந்த துளுன்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த தெய்வ மொழி மாதிரி அந்த மொழி. ஆமாம், அதை நம்ம டப் பண்ணவே இல்லை. பிகாஸ் அதுதான் அந்த மொழியுடைய புனிதம், அந்த சாமி வழிபடுற இது. ஸோ இவ்வளவு இது இருக்கும் போது நான் சுத்த தமிழில் இது எல்லாம் கொண்டு வராமல் நார்மல் தமிழ், நீங்கள் இங்கிலீஷ் இல்லாமல் தமிழ் பேசுகிறதே கஷ்டம் இப்போ. அண்ட் அதே மாதிரி ஆமாம், அதே மாதிரி இப்போ நம்ம நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த தமிழ் அங்கே நான் போடல, அதுலேயே வந்து கொஞ்சம் என்னது அப்படிங்கிறது என்னது அப்படின்னு மாற்றிருப்போம், எது அதெல்லாம் இல்லை மாற்றிருப்போம். சூப்பராக ஒரு இது எல்லாரையும் கரெக்ட் பண்ணுற. நானே ஒரு தப்பு பண்ணேன், ஒரு இடத்துல எல்லாம் போய் படமே முடிச்சாச்சு, மிக்சிங் அவுட்டு போயிடுச்சு. சார் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேபின்னு கிருஷ்ணபிரசாத்னு ஒருத்தர் என்னடா அப்படின்னு ப்ளே பண்ணி காட்டுறான். சீக்வன்ஸ் நல்லா இருந்தது, போயிட்டோம் ஒரு இடத்துல. படம் பார்த்துட்டிங்களா நீங்கள்? படம் பார்த்துட்டீங்களா? குதிரை சீக்வன்ஸ் வரும், அந்த இடத்துல ராணி கிட்டேருந்து தப்பிச்சு போகும்போது கீழே வரும், இவர் படிக்கட்டில் ஏறி மேலே போயிடுவார். ராணி இப்படி பார்த்தோன்னே லூசு குதிரை அப்படின்ட்டு பேசியிருப்பேன், முடிஞ்சிருக்கும் எல்லாமே ஓகே. எல்லாம் இதில் எதாவது தப்பு தெரிஞ்சுதா? அப்போ லூசு குதிரைன்ட்டேன். ஓகேவா, எல்லாம் முடிஞ்சு அவுட் போயிடுச்சு. அது பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ லூசு குதிரைன்ட்டேன், எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் பார்க்கும்போது தான் லூசுங்கிறது எப்போ தமிழ் வார்த்தையாச்சு. அப்படியே பேசி வட்டாரத்தில் கொண்டு போடு, எடு வா மாத்து அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு குதிரைன்னு ரீடப் பண்ணும். லூசு குதிரைன்னு சொல்லிட்டீங்களா அதுக்கு? ஆமாம், நம்ம போகும்போது அது அப்படியே இப்போ அது தமிழ் மாதிரி தானே நமக்கு. அப்புறம் தான் மாற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட மெடக்கடல் இருக்குது இதில். இப்போ இவன் வந்து சும்மா நண்பான் இன்னொருத்தன் மித்ரா அப்படின்னு போட்டிருப்போம். மித்ரா அப்படின்னா அது நண்பன் அப்படின்ற அந்த அதே மாதிரி ஜெயராம் சார் பேசும்போது அங்கே கன்னடத்தில், இங்கே தமிழுக்கு சார் வந்துட்டார். நான் வந்து பேசிகிட்டு இருக்காரு, நான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டேலக்கு அமரு சார், உட்கார் சார், அது அந்த ஒரு ஃபீல் கொடுக்கலாமே சார். ஆனால் சார் ஓகே, ஏன்னா இப்போ இருக்கிற எத்தனை பேருக்கு ஹிஸ்டாரிக்கல் தமிழ் தெரியுங்கிறது நமக்கு தெரியாது. பாருங்க, என்ன மாதிரி நானே லூசுத்தனமாக தமிழ்னு பேசியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு சீனில் அந்த வாழை எடுத்து அவனை போது சார், வாழை அப்படியே ஒரு இடத்துல வந்து வாடம் அப்படின்னு பேசுறதுனால ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சரி அந்த 2 வார்த்தை அவருக்காக சுத்து தமிழில் விட்டேன். சரி ஓகே சார் போட்டோம் அப்படின்ட்டு விட்டேன். நல்ல வேலை படத்தில் அதை கட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரே ஃப்ளோவில் வந்திருக்கும். இல்லை, இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கும்போது இதுவே ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுதுல்ல. நம்ம அப்படி கூட போயிடலாமோ, கொஞ்சம் பீரியடிக்கான அது மாதிரி தூய தமிழ் கூட போகிறது ஈஸி, இப்படி இறக்குறது ரொம்ப கஷ்டமோ? இது கஷ்டம் தான், பட் தூய தமிழ்ல நீங்க போகும்போது அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி அப்பதான் தெரியும். அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி அப்பதான் தெரியும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் வருவான், இன்னொரு ஆர்டிஸ்ட் வருவான், ஒரு சில பேருக்கு லா வராது, சில பேருக்கு லா வராது. ஸோ அந்த மாதிரி இதுலேயே விஷயம். அண்டு இது இப்படி தான் போகணும். அதாவது அதுலேயும் அந்த நார்மல் தமிழ்லேயே சில வழக்குகள் அந்த வட்டார இதை பிரிச்சுப்பேன். அந்த ராஜா சைடு பேசுகிறவங்க தமிழ் இப்படி இருக்கும், இவங்க பேசுறது கொஞ்சம் லோக்கல் இருக்கும், ஒரு லோக்கலைஸ்டு இருக்கும். உட்காரு அப்படின்னா இங்கே உட்காரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் தவிர உட்காரு இப்படி மாற்றிருப்பேன் தவிர உட்காரே அப்படி சொல்லலை. ஓகே. ஸோ அதில் ஒரு சின்ன வேரியேஷன். ஒரு ராணி பேசும்போது அந்த ராணிக்கான ஒரு கர்வம், மணிகண்டன் பேசும்போது மணிகண்டன் காட்டிலேருந்து போகிறவர், ஸோ அதில் ஒரு தர்மம். தலையில் இருக்க வேண்டிய மனுமகோட தரையில் உருளுது அப்படி. நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படி. இங்கே இருந்தால் இங்கே ஒரு 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 கிளாஸில் ஆரம்பித்து ஒரு மணிகண்டனோட டைலாக், அந்த பசியில் இருந்த மனுஷனை போட்டு ஒரு இடத்துல இதான் தமிழ் தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஒரு மணிக்கு பசியில் இருந்த மனுஷன் படத்தில் யார் பசியில் இருந்தாங்க? ஒரு மணிக்கு கரெக்டாக இந்த டைலாக் எடுக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க இல்லை?
மத்தியானம் 1 மணிக்கு பிரேக் எடுக்கிறேன், காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சது. அந்த 1 மணிக்கு அந்த மனுஷன் பிளாக் காஃபி அந்த வெஜிடபிள் ஏதோ சாப்பிட்ணும். ஸோ இந்த மைண்டில் இருக்குது. ஸோ ஆரம்பிச்சாச்சு அந்த சீனு. அந்த சீனோட டைலாக் முடிக்கணும். ஸோ அந்த லாஸ்ட் டைலாக் தானே ப்ளே. இது என்னென்னா நம்ம டைலாக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சபரி எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டால, அதை நான் ஆல்ட்ரு பண்ணி நான் பேசி வச்சுட்டேன் எல்லாருக்குமே. ஸோ படித்து மனப்பாடம் பண்ணி பேசுறதை விட கேட்டு பேசுறது ஈஸி இல்லை, லைக். ஸோ அதை பேசி வச்சுட்டேன். அதில் இந்த ஒரு டைலாக் தான் தலைவா, போயிடலாமா அப்படின்னா, ஓகே ப்ளேப்பா சாருக்கு டைலாக் போடு அப்படின்னா, அந்த ராணி கெஞ்சினோடனே பேசுகிறோம், எங்கள் ஆளுங்களே பிடிச்சிட்டு போய் அடிமையாக்கி ரத்தத்தை உறிஞ்சி ராஜ்யத்தை கட்டி எங்கள் காட்டு வளத்தையே வச்சு உங்கள் கஜானாவை நறுப்பிட்டு இப்போ வந்து சமத்துவம் பேசுறியா அப்படின்ற டைலாக். அப்படியே நான் பார்த்தேன். இல்லை என்னோட மணியனை பார்த்துக்கல, இது ஒரு டைலாகா, தண்ணி குடிச்சுக்கிறேன் டேக். ஸோ 4 டேக் போனாப்புல, பட் முடிச்சோட பிரேக் தெளிவா, நீ சொல்லனாலும் பிரேக் தான் தலைவா. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளில் வந்து இது சுத்த தமிழ் இல்லை, நார்மல் தமிழ் தான். ஆனால் அதுலேயே ரத்தத்தை உறிஞ்சி ராஜ்யத்தை கட்டி காட்டு வளத்தை திருடி சமத்துவம் பேசுறியோம். நம்ம எல்லாரும் சமமாக ஒன்றா வாழலான் இருப்பான், நம்ம இங்கே சமமாக ஒன்றா லிப் இல்லை எனக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கு தமிழ் மீனிங் என்ன? சமத்துவம் போடு அந்த வார்த்தையை அங்கே. ஸோ இப்படியெல்லாம் கொண்டு வந்தோம். அந்த லிப்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி தமிழ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இப்போ அங்கே சபரி எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டான், அந்த மீனிங் இருக்கும். இப்போ அந்த லிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னொன்று மாற்றுவேன். அது டப்பிங் டைரக்டரோட வேலை. இங்கே நிறைய இந்த படங்கள் தெரியாமல் போனதுக்கு, ஐ மீன் தமிழ் நீங்கள் கேட்ட மாதிரி தமிழ் படமாக மாதிரியே போனதுக்கு, வயலிங் எடுத்திருப்பாங்க நீங்கள் கேட்டதுக்கு மிகப்பெரிய காரணம் நானும் சபரியும் சண்டை போட்டு வேலை செஞ்சது. ஓகே ஓகே, இதுதான் வேணும் இதுதான் வேணும், சண்டை போட்டு வேலை செஞ்சு. அதாவது இல்லை இது லிப்பு பாப்பா, லிப்பு பர்ஃபெக்டாக இருக்கு, அதான் இதான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வார்த்தையை மாற்றக்கூடாதுன்னு ரிஷப் செட்டி சார் சொல்லியிருக்காரு. இப்போ சரி அந்த வார்த்தை தானே வேணும், ஓகே அந்த வார்த்தை எங்கே விட்டுதான் அங்கே விட்டுட்டீங்க, ஓகே அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் சண்டை போட்டு பண்ண படம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து இந்த வட்டார மொழின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து நம்ம எதுவுமே மாற்றலை, அது அப்படியே தான் இருக்குது, டப் பண்ணலை. அந்த அவங்க ஒருடைய துளு லாங்குவேஜ் டப் பண்ணல. அது வந்து ரிஷப் செட்டி சார் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே அதை தான் மெயின்டைன் பண்ணணும்னு முக்கியமா சொன்ன ஒரு விஷயம். ஓகே, இல்ல மேபி அது நம்ம எடுத்து அதை இன்னும் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் தோணலையா உங்களுக்கு? இல்ல வேணும், ஒரு டைரக்ஷன் டீமுக்கு தெரியும்ல, அது வேணும். அந்த அந்த துளு லாங்குவேஜ் அவங்க மாத்தின ஒரே ஒரு டைலாக் வந்து எண்டு டைலாக். ஓகே, அந்த எண்டு டைலாக் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் அதை நான் பண்ணியிருப்போம். ஒளி ஒளி இருந்தால் எல்லாம் கண்ணுக்கு தெரியும், அது இதுதான். அதை வந்து இதை மாற்றணும். ஆனால் இது ஒளி இல்லை, அடுத்தது என்னன்னு சொல்ல மாட்டேன், படத்தை பார்த்துக்கங்க. ஸோ அந்த டைலாக் எண்டில் இருக்கும் அந்த ஒரு இது போது, அது துளு. அதை மட்டும் தமிழில் மாற்ற சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் பண்ணது, இந்த பார்ட்லேயும் அதை பண்ணியிருக்கோம். துளுவை தமிழாக மாற்றின டைலாக்னா அந்த எண்டு போர்ஷன் டைலாக். இது நீங்கள் ஒரு டப்பிங் டைரக்டர் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். ஃபஸ்ட்டு ஒரு பீரியட் இருந்துச்சு சார், நான் வளர்ந்த டைமில் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் வந்து ஏகப்பட்ட டப்பிங் படங்கள் வந்து டிவிலலாம் நிறைய போடுவாங்க. நமக்கு வந்து அதை பார்த்து பரவாயில்லையே, நம்ம ஜாக்கி சானே தமிழ் பேச வச்சுட்டோம், நம்ம ஊர் பாஷை பேச வச்சுட்டோம் அப்படின்னு இருந்தது. மக்கள் ஈஸியாக வந்து என்ன படம் வந்தாலும் தமிழில் டப்பாகி வரதை பார்க்க விரும்புவாங்க. ஏன்னா நமக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஈஸியாக நம்ம தமிழில் பார்த்துக்கலாமே. நடுவில் இப்போது கொஞ்சம் நாள் என்ன ஆச்சுன்னா, வேணாம்ப்பா டப்பிங்லாம் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க, ரொம்ப செயற்கையாக இருக்குது. சில ஷோஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இங்கிலீஷ் படத்தில் வந்து ஜேம்ஸ் பாண்ட் உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களா, எதுக்கு டீ சாப்பிடக்கூடாது, டீ சாப்பிடக்கூடாது. இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். லைக் நடுவில் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்கு, மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய நல்ல மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதில் பேராசப்படுற மீடியேட்டர்ஸும் இருக்காங்க. 10 ரூபா உனக்கு கிடைக்குதுன்னா ஒரு 3 ரூபா உன்னோட செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி 7 ரூபாய்க்கு நல்லா பண்ணி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்கிற மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களால நல்ல படங்கள் கொடுக்க முடியுது. மீதி மீடியேட்டர்ஸ் 5 ரூபாயை அவங்களுக்கு வச்சுக்கிட்டு 2 ரூபாய் இன்னொருத்தங்கிட்ட, 5 ரூபாயை ஒருத்தங்கிட்ட கொடுக்கும்போது அவன் என்னன்னே தெரியாது அவனுக்கு, அவனுக்குன்னு ஒரு 2 ரூபாயை வச்சுக்கிட்டு 3 ரூபாயை தான் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ எப்படி இருக்கும்? அண்ட் இது எல்லாத்துக்கு மேலே முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லவா, ஒவ்வொரு சக்ஸஸுக்கு, ஆணுடைய சக்ஸஸுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கான்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டப்பிங்குடைய சக்ஸஸுக்கு பின்னாடியும் ஒரு ரைட்டரோ ஒரு தமிழ் டைரக்டரோ இருக்காங்கிறதான உண்மை. இங்கே நீங்கள் கேவலமாக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற படங்களை பண்ணவன் ரைட்டராகவே இருக்க மாட்டான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ படிச்சுட்டு சினிமாவில் ஆசையாக இருக்குது, இல்லை போதும் இந்த டைலாக் நான் என் முன்னாடியே இருக்குது, இந்த டைலாக் நான் சொல்ல மாட்டேன்னா எனக்கு தெரியாதா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறான்ல, அவனை வச்சு ஒரு படத்தை டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு அதை நீங்கள் டப்பிங் பேசினா எப்படி இருக்கும்? ஓகே, டப்பிங் அப்படிதான் அப்ரப்டா இருக்கும்ல, அப்படிதான் இருக்கும். ஓகே, அப்படிதானே இருக்கும்.
ஃபயர் ஆன் த வோல், நான் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன், ஃபயர் ஆன் த வோல்னு ஒரு டைலாக். மீனிங் என்னன்னா, இந்த இங்கிலீஷ் படத்தில் வந்து டேய் ஃபயர் ஆன் த வோல்னா அங்கே பாம்பு இருக்கு, அங்கே போகாத அப்படின்னு சொல்லியிருக்கான். டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான் ஒருத்தன், ஓட்டால நெருப்புன்னு போட்டு அதையும் கட் பண்ணியிருக்கானுங்க. எப்படி இருக்கும் டப்பிங்? ஸோ டப்பிங் கிட்ட போனதுக்கு ரைட்டர்ஸ் காரணம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி பல பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே கூகுள் எல்லாம் போட்டு எடுத்து கொடுப்பானுங்க எனக்கு சில பேர். இப்போ ஏதாவது ஒரு ஸ்னாப்ஷாட் பண்ணணும்னா அப்படியே எதுக்கு ரைட்டர் கிட்ட போயிட்டு டடக்கு டடக்கு டக்கு டக்கு போட்டு கூகுள். ஓகே, கேட்டால் வந்து வி ஆர் ஸ்டைலிஷ், வி ஆர் கார்பரேட். தம்பி ராஜா தமிழ் ரைட்டர்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அதை ரசிக்கிற மக்கள்னு ஒருத்தர் இருக்காங்க. சன் டிவியில் நீங்கள் பார்த்து ரசிச்சிருக்கீங்க, விஜய் டிவியில் பார்த்து ரசிச்சிருக்கீங்க, இதில் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்காங்க. நீங்களே சொன்னீங்க இது வந்து இது மாதிரி மாறுச்சு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு. நீங்க ஏதோ ஒரு படம் பார்த்து அதுல இந்த மாதிரியான சீன் இருந்திருக்கா? நான் பார்த்துல, ஏன்னா நான் பண்ணதை நம்ம பார்க்கறதே பெரிய விஷயம். நான் இங்கிலீஷ் அந்த இது பார்த்துருவேன். நான் படம் போது 300 வாட்டி பார்ப்பேன் ஒரு படத்தை. ஆமா ஆமா. இப்போ நீங்கள் சீன் நான் உனக்கு டப் பண்ணுறேன்னா உனக்கே நான் 10 டைலாக் சொல்லிக் கொடுக்கணும், 10 டேக் வாங்கணும், 10 டேக் முடிக்கணும். அப்புறம் அதே சீனில் இன்னொருத்தன் பேசுகிறான், அவனுக்கும் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதனால் தப்பு. இந்த மாதிரி ஃபைனல் ஜட்ஜில் என் கண்ணில் மாற்ற மாதிரி தப்பு. ஸோ அதனால் பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணி நான் திட்டு வாங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்டு இஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஓகே, நல்ல ஒரு ஏதாவது பெரிய கிரிக்கெட் கம்பெனிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டுக்கெல்லாம் டிஜிட்டல் பண்ணுறவன். என்னோடய ஃப்ளாட்டில் இருக்கிறவர், அவருக்கு வந்து கீர்த்தி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ரைட்டு, வாய்ஸ் அவர் வாய்ஸை கேட்டாலே அந்த மாதிரி அவன் ஒய்ஃபு அவன் பசங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் என்னை கொண்டு போயிட்டு எனக்கு அம்பாசிடர் மாதிரி ஃபேன் பேஜ் ஃபாலோ அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஃப்ரெண்டு நட்ராஜ்னு சொல்லிட்டு. அவர் பேர் சொல்கிறது தப்பு இல்லை, ஏன்னா தப்பு பண்ணுறவன் பேரை தான் நான் சொல்ல முடியாது, இதை சொல்ல. ஸோ அவர் வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாப்புல, ஒர்க்கில் இருந்தால் இவர் ஃபோன் பண்ணால் மட்டும் ஹலோ சொல்லு மச்சாங்க, அறிவில்லை உங்களுக்குலாம் கேவலமாக இருக்குது. ஒரு அதாவது டப்பிங் படம் பார்க்கணுன்னு ஆசையில் தானே நாங்கள் வந்து ஒரு சீரீஸ், எவ்வளோ பெரிய சீரீஸ் தெரியுமா அது, டப்பிங் படம் பார்க்கணும் தானே நாங்கள் இது பண்ணுறோம், இப்படி பண்ணி வச்சு மச்சான் ஒரு நிமிஷம் என்னடா ஆச்சு எனக்கு என்னன்னா ஏதோ ஒரு இந்த தான் மாதிரி ஏதோ ஒரு பெரிய சீரீஸ், அது ஓகே ஏதோ ஒரு பெரிய சீரீஸ் போல இருக்குது. அதை வந்து இங்கிலீஷில் பார்க்காம என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் அந்த தமிழில் பார்த்ததுக்கு. ஆனால் இவன் எதுக்குடா இப்படி திட்டுறான், நான் அனுப்புகிறேன் இரு அப்படின்னு கட் பண்ணி அனுப்பியிருக்கான். பார்க்குறேன், எனக்கு சப்டைட்டில் வரல, ஃபோனில் காமிச்சிருக்கான். இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இல்லாமல் அறிவு மேதாவிகள் படித்த டிரான்ஸ்லேட்டர்ஸை வச்சு பண்ணப்பட்ட டப்பிங். அது ஸ்கிரிப்டை வச்சு ஒரு பையனோட பணம், மூளையில் அம்மா அழுதுகிட்டு இருக்கா, வயசான ஒருத்தர் உட்கள்லாம் போட்டு ஏதோ ஒரு பெரிய சீரீஸ் போல் இருக்குது. பக்கத்தில் வந்து அழாதம்மா, கண்டிப்பாக எதுக்கு அவங்க காசு கொடுப்பாங்கம்மா, அழாத அப்படின்னா பார்த்துட்டு டேய் சரிடா அவன் பேசுகிறவனுக்கு மாடுலேஷன் தெரில. ரெண்டாவது அங்கே அழுதுகிட்டு இருந்த பொண்ணு ஒரு பையன் செத்து போயிட்டான், ஐயோ அப்படி அழுணும், இப்படி அழுதுகிட்டு இருந்தது. ஸோ எவனோ டப் பண்ணுறான்டா, இது எனக்கு தெரிலடா, மாடுலேஷன் இல்லாமல் டப்பிங் டைரக்டர்ஸ் இல்லாமல் போயிருக்கேன்டா போ அப்படின்னு என்ன திட்டு, இதுக்கடா என்ன திட்டுறான் இரு அப்படின்னு சப்டைட்டிலோட டப் பண்ணுறான். ஒன்றுமே இல்லை. சீக்வன்ஸ் என்னென்னா, இந்த பையனை வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க ஒரு டீமு. அந்த வில்லன் வந்து புரிஞ்சிருச்சு, டோன்ட் வரி ஈ வில் பே ஃபார் இட். இதுக்காக அனுபவிப்பான சொல்ல தெரியும், இதுக்காக காசு கொடுப்பான ஒருத்தர் சொல்லி அவன் யாருன்னு எனக்கு கிடைக்கல தம்பி, ஆனால் என் கையில் மட்டும் நீ கிடைச்சிடாது, ஏன்னா அவன் ஒருத்தர் திட்டாம பாரு என்ன, அது அப்படியே அவனுக்கு ஃபோன் போட்டு உங்ககிட்ட நான் கொடுக்கணும். ஈ வில் பே ஃபார் இட். ஓட்டைய நெருப்பு கூட நான் மன்னிச்சிடா, ஆனால் ஈ வில் பே ஃபார் இட் வந்து அவன் காசு கொடுப்பான்னு சொன்னீங்க பாரு, அதெல்லாம் மன்னிக்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவது புரியல சார். இப்போ சீரியஸா பாருங்க எப்படி எந்த ரேஞ்சு கொண்டு போய் டப்பிங் வச்சிருக்காங்க பாருங்க. he will pay for it. ஐயால செத்த அம்மா கிட்ட போய் சீரியஸ்லி you will pay for it, you will pay for it. ஐயோ சரி ஓகே கூலா இருங்க. ஆமா சார். ஸோ காந்தாரால இந்த மாதிரி எந்த தவறுகளையும் நாங்கள் நடக்க விடலை. பரவாயில்ல, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பண்ணாலும் போனாலும் டைரக்டர் டீம் தனியாக ஒரு டேரக்டரே கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஒரு அவங்க டைரக்ஷன் டீம்லேருந்து ஒரு கொடுத்து அனுப்பிட்டாங்க. நாங்கள் அப்படி நல்லா இருக்கேன்னு போனாலும் அவன் சார் கொஞ்சம் அவன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் டே சார் வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன் சார், ஃபேன் சார், திருச்சிக்கார பையன் வேற, அவங்க போய் கன்னடெல்லாம் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்கான். ஓகே ஓகே அவ்வளோதான் நம்ம ஃபேனு, அவ்வளோதான். பயப்பிள்ளைய கிளம்பி போற வரைக்கும் நான் ஏமாத்த முடியலையே சார் 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 உங்க தகுதிக்கு நீங்க இப்படி காம்ப்ரமைஸ் ஆகலாம். சரிப்பா காம்ப்ரமைஸ் ஆகலப்பா கேக்குப்பா. அதுல ஒரு கேரக்டர் நான் பேசியிருப்பேன். ஓகே, அது என்னன்னா நிறைய பேர் வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்து ஓகே ஆகலை.
அதுக்குள்ளேயும் நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கு, அதெல்லாம் நான் சொல்லலை, அது வேற கதை, அதை விட்டுருலாம். Okay. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் நான் கொடுத்தா ஓகே வந்துச்சு, பேசணும். அதுவே வந்து நான் வந்து இப்படி தான் பேசணும். போகேந்திரா, நீ எதை வேணாலும் வித்து கொடுக்க சொல்லு போகேந்திரா, ஆனால் இதெல்லாம் கூட வந்து வித்து கொடுக்க முடியாது போகேந்திரா, ரொம்ப கஷ்டம் போகேந்திரா, இப்படி தான் பேசியிருப்பேன். இதில் ஒரு சுச்சுவேஷனில் போதையில் இருக்கும். இது வந்து இது கப்பல் ஆடுறது இல்லாமல் போதையில் இருக்கும். கன்னடத்தில் பேசியிருக்காங்க ஒரு சீக்வன்ஸ். நான் என்ன போட்டாலும் சிங்கால, என்ன டைலாக் போட்டாலும் சிங்கால. ஏன்னா அதோட மீனிங் இங்கே கொண்டு போய் என்னால் உட்கார வைக்க முடியல. அதனால என்னுடைய தமிழை அவங்களுடைய லாங்குவேஜ் வாய் மூமெண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டு நான் சிங் பண்ணேன். கப்பலில் உட்காந்து பேசிக்குமா, தப்பிச்சு போனவங்களை ஏதாவது பண்ணலாமான அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பேன் ஒரு சீக்வன்ஸ். அதே காட்டுக்கு உண்டான பெற்ற மகனை 14 வருஷம் சரவாசம் அனுப்புறேன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு முடிச்சிருப்பேன். ஏன் இப்படி நான் பேசினேன்னா, அவன் வாய்க்கு கொண்டு போய் மேட்ச் பண்ணதுனால உங்களுக்கு அது அப்படியே தமிழ் டைலாக்காகவும் தெரிஞ்சிருக்கும், அண்ட் பைலிங்காவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்துச்சு. ஆமா, அது குடிச்சவன் அப்படி உளறான்ற மாதிரியும் இருக்கும். ஆமா, அப்பா. ஸோ இப்படி நான் பேசுனது, மணிகண்டன் பேசுனது மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கு பேசுனது, ஆமா, ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி வந்து ட்ரெயின் தம். லைக் 2 டைலாக் சீரியல் ஆர்டிஸ்ட், ஐ மீன் சீனியர் ஆர்டிஸ்ட் பசி சத்யான்றவங்க பேசுவாங்க. நம்ம சாம்ஸ், அப்புறம் இப்போ ஜாவா சுந்தரேசன் பேர் மாதிரி அவர் வந்து ஒரு காமெடியன் சிப்பாய் கேரக்டருக்கு பேசியிருந்தாரு. யார் பேசினாலும் சரி, அந்த இடத்துக்கு நான் சொல்றது தயவு செஞ்சு இது ஆணவமாக நினைக்காதீங்க. இந்த படம் எங்களுக்கு இப்படி வரணும்னு நினைக்கிறோம். ஒரு சீக்வன்ஸில் வந்து கன்னடத்திலே இருக்காது. நீங்கள் கன்னடம் பார்த்தீங்கன்னா இருங்க, அதில் இருக்காது. ஒரு வேட்டையில் ஒன்று நடந்திருக்கும், ஒரு சீக்வன்ஸ், நான் படத்தை ரிவீல் பண்ண விரும்பல, பட் ஒரு ஷார்ட் அடிச்சிருப்பாங்க. இவனுங்க தற்கூரிங்க மாதிரி தான் இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படின்னு ஒரு டைலாக போட்டிருப்பேன். அதெல்லாம் கிளாப்ஸ் பறந்தது தியேட்டர்ல. ஆனால் அது அங்கே இல்லை. நாங்கள் எங்களை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் got permission. அதே மாதிரி ஒரு பொண்ணு கூட இதாக இருக்கிறதுக்கு போவார், எங்கே யாரை வந்த உடனே எங்கே யாரை விட்டுருக்கானுங்க அப்படின்னு போட்டிருப்பான். அதெல்லாம் கிளாப்ஸ் பறந்துருக்கும். அங்கே வசதியாக இருக்காங்க, உசுருக்கு போராட்டிட்டு இருக்க, உனக்கு உற்சாகம் கேட்குதா? இதெல்லாமே வந்து கிரியேஷன். அங்கே எழுதினதை கொண்டு வந்துட்டு இங்கே நானும் சபரியும் சேர்ந்து இங்கே கிரியேட் பண்ணு. ஒவ்வொரு க்ரௌடில் கூட பார்த்து எடுத்தோம். ஏன்னா க்ரௌடுக்கு வரவங்களுக்கு நான் சீனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கதையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சந்தை இங்கே இது போகிறாங்கப்பா, இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, இவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் தவிர்க்க முடியாத வார்த்தைகள் ஆகிடுச்சு. லைக் ஃபார்மல் அப்படியே நான் க்ரௌடு நடக்கும்போது மட்டும் அப்படியே கொண்டு போய் காதை ஸ்பீக்கரில் வச்சுருவேன். இல்லை சம்டைம்ஸ் திரும்பி இவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னென்னா 20 பேர் க்ரௌடு போட்டு எடுக்கிறோம், எனக்கு 20 பேருமே கத்தணும். அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு திரும்புகிறான், ஒருத்தன் வந்து அங்கே எல்லாரும் சுற்றி நடந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்த மட்டும் அப்படியே டிவியை பார்த்துட்டு இருக்கான். நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன் எதிரிலேருந்து, அது அவன் என்ன பார்க்கல, டிவியை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு பேசுகிற மாதிரி நடிக்கிறான். நீ ஏன்டா நடிக்கிறீங்க, உயிரை வாங்காதீங்கடா. அப்புறம் திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் கேனை ஒன் அப்படின்றான் ஒருத்தன். நிறுத்து அப்படின்னு. யாரா கேனைன்னது? சரி, யாரு என்னை பார்த்தா கேன மாதிரி தெரியுதாடா, ஏய் ப்ளே அப்படின்ட்டு. சரி சாரி சார், அவன் ஐடியிலேருந்து புதுசாக டப்பிங் எடுத்து அவனுக்கு வந்துடுது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணப்பட்ட படம் தான் காந்தா. சூப்பர். சாப்டர் 1. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.